இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போல்ட்ரி கேர் மொபைல் ஆப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் லேயர் ஆப்ரேஷன்ஸில். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபார்ம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபார்ம்ஸுக்குள்ளே போனோம் அப்படின்னா நம்மளோட ஃபார்ம்ஸ் எல்லாமே லோட் ஆகும். ஸோ அந்த ஃபார்ம்ஸுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட எத்தனை நம்பர் ஆஃப் செட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இருக்கும். அந்த ஒரு செட்டுக்குள்ளேயும் எவ்வளோ கோழி இருக்குது, என்ன பேட்ச் அந்த இடத்துல அவைலபிளாக இருக்குது, எவ்வளோ ஃபீடு ஸ்டாக் இருக்குது, எவ்வளோ எக்கு ஸ்டாக் இருக்குன்னு இருக்கும். அந்த பர்டிகுலர் செட்டுக்குள்ளே போனோம்னா அன்றைக்கி டேவோட என்ட்ரி வைக்கலாம். இன்றைக்கி போனீங்க அப்படின்னா டே என்ட்ரின்னு ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இன்றைக்கி எவ்வளோ எக்கு கலெக்ட் ஆகிருக்கு, இன்றைக்கி எவ்வளோ மார்ட்டாலிட்டி அந்த பேட்சில், ப்ளஸ் எவ்வளோ ஃபீடு சாப்பிட்ருக்கு, இன்றைக்கி ஏதாவது நோட்ஸ் இருக்குது அந்த ஹவுஸ்லேயும் போட்டு நீங்கள் என்ட்ரி சேவ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபீடு லோட் பண்ணலாம். நீங்கள் ஃபீடு வந்திருக்கு அப்படின்னா அந்த ஃபீடை லோட் பண்ணலாம். ஃபீடு கன்சப்ஷன் என்ட்ரியும் நீங்கள் அந்த டே என்ட்ரியில் வைக்கலாம். ப்ளஸ் மெடிக்கேஷன் பண்ணலாம். இன்றைக்கி ஏதாவது மெடிசன் அந்த செட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த மெடிக்கேஷன் என்ட்ரி பண்ணலாம். வீக் ஆன் வீக் பாடி வெயிட் எடுக்கலாம். ப்ளஸ் அந்த பேர்ட்ஸை வந்து நீங்கள் சேல் பண்ணுறீங்க, ஏதாவது கல்ச் பேர்ட்ஸ் இருக்குது நம்ம சேல்ஸ் பண்ணுறோன்னா அதை சேல்ஸும் பண்ணலாம். அதான் லிஃப்டிங் நாங்கள் சொல்லுவோம். அடுத்தது வந்து எக் ட்ரான்ஸ்ஃபர். ஒரு செட்டு டு ஒரு செட்டு நீங்கள் எக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா எக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். உங்களுக்கு ஃபீடு தேவை அப்படிங்கிற ஒரு இன்டென்ட்டை ரைஸ் பண்ணி அந்த இன்டென்ட்டுக்கு அகேன்ஸ்டாக ஃபீடு ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்கலாம். ப்ளஸ் அந்த ஒரு செட்டில் எவ்வளோ நேரம் லைட்டிங் பண்ணியிருக்கோம், என்வரன்மெண்ட் என்ன ஸ்டேஜஸில் இருக்குது அப்படிங்கிற எல்லா டேட்டாவுமே கலெக்ட் பண்ணலாம். ஸோ ஒரு ஹவுஸ்குள்ளேன்னு பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரி ஃபுல்லாகவே கலெக்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து நம்ம சூப்பர்வைசருக்கு ஆக்சஸ் கொடுக்குறனால அவங்க இந்த என்ட்ரி போடலாம். ஒரு செட்டு முடிச்சிட்டோன்னே அடுத்த செட்டு என்ட்ரி போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தடுத்த செட்டு அப்படியே என்ட்ரி போடலாம். அது மட்டும் இல்லாமல் டெய்லி டே புக் இருக்கும். அந்த மேலே இருக்கிற அந்த ஐக்கானை கிளிக் பண்ணோன்னா டெய்லி டே புக் லோட் ஆகும். இன்றைக்கி டேட்டுக்கான டே புக்கை அவங்க டெய்லியும் பார்த்துக்கலாம். என்ட்ரி போட்டதுக்கப்புறம் அந்த ஃபார்மோட டே புக்கை அவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். எந்தெந்த ஏஜில் பேர்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ ஓப்பனிங், எவ்வளோ மார்ட்டாலிட்டி, எவ்வளோ இன்றைக்கி எக் வந்திருக்கு, எவ்வளோ ஃபீடு சாப்பிட்ருக்கு. ஸோ அந்த ரிப்போர்ட் ஃபுல்லாகவே பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணலான்னா, கஸ்டமர் யாராவது வந்து டைரெக்டாக வந்து அவங்க வந்து எக் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அப்படின்னா சேல்ஸில் வந்து கீழே டெலிவரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அவங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு இன்றைக்கி எந்த கஸ்டமர் வந்தாங்க, எவ்வளோ எக் எடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே அவங்க பண்ணலாம். ப்ளஸ் இன்வென்ட்ரி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எக் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு ப்ளேஸ்ட்டு ஒரு ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் கிராக்டு எக் ஏதாவது கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம், அந்த எக் டேமேஜாக இருக்குது அப்படின்னா டிஸ்போசல் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே மொபைல் ஆப்பில் சூப்பர்வைசர்ஸ் பண்ணுற ஒர்க்குக்கு இது வரும். ஸோ சரி, ஃபார்மில் நடக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸையுமே அவங்க இந்த மொபைல் ஆப் மூலிமா கேப்சர் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.